ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். சிக்லாக்கில் எல்லாவற்றையும் இழந்து போன தாவீது, எல்லாவற்றையும் இழந்து போன தாவீது அவனோடு கூட இருந்த ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தாவீதோடு கூட இருந்த ஜனங்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாசிங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவருடனே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீதோடு கூட இருந்தவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவர்களுக்கு தலைவன் யார் என்று சொன்னால் தாவீது. வேதத்தில் சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த தாவீது, அவனை பின்பற்றினவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள். இவர்கள் 400 பேருக்கு யார் தலைவனாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா தாவீது. இப்போ இவர்களோடு கூட தான் இவர் பயணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சிக்லாக்கில் எல்லா காரியத்தையும் அமலேக்கியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒருவரையும் கொன்று போடாமல் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார். இவர்கள் பார்க்கும் பொழுது ஒருவரும் இல்லை என்று சொன்ன பொழுதுதான் தாவீது எல்லாரும் ஜனங்களோடு கூட சேர்ந்து அழும் பொழுது 5ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேலின் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊரான நாபாலின் மனைவியா இருந்த அபிகாயிலும் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார். தலைவனாயிருந்த தாவீது எல்லா ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு தன் குடும்பம், தன்னுடைய எல்லா மனைவி, பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்ட பின்பதாக தாவீதோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னார்களாம், இவனை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி, இவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். தாவீதுக்கு வந்த நெருக்கத்தின் பாதைகள் பார்க்கும் பொழுது எப்படி திருப்பிக் கொண்டார், எப்படி சகலத்தையும் திருப்பிக் கொண்டார். தாவீது எப்படி சகலத்தையும் திருப்பிக் கொண்டார்? நெருக்கத்தின் பாதையில். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, சஞ்சலங்கள் வரும் பொழுது நம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா சவுல் ஒரு பக்கம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய ஜீவனை குறித்து நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எந்த நேரத்திலும் சவுல் என்னை கொன்று போடுவான் என்று பயந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதோடு கூட இருந்த ஜனங்களும் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டாங்க? முறுமுறுக்கிற ஜனங்களாய் இருந்தாங்க, கடன் பட்டவர்களாய் இருந்தார்கள். வேதனை நிறைந்தவர்களாய் காணப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஜனங்களாய் இருந்தவர்களுக்கு தலைவனாய் இருந்தான். ஆனாலும் அந்த இடத்திலும் கூட அவன் எப்படி இல்லை, மனரமியமா இல்லை. எல்லாவற்றையும் இழக்க கொடுத்தவுடன் அவனோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாரும் தாவீதை கொன்று போடும்படியாக கற்களை எடுத்துக்கொண்டான். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, வேதத்தில் வாக்குத்தத்தங்கள் வாசிக்கும் பொழுது அழகாக இருக்கும். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தின் உள் இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது அதிகமான வேதனைகள், அதிகமான சஞ்சலங்கள். எந்த நேரத்தில் தாவீது இந்த காரியத்தை திருப்பிக் கொண்டார்? நெருக்கத்தின் பாதையில் தன்னுடைய ஜீவனையே பணயம் வைத்துதான் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் அதன் பின்பதாக அமருகிறார். ஆகவேதான் இந்த 8வது மாதத்திலும் கூட கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார், அவரை ஆராதிக்கும்படியாக, பாடி துதிக்கும்படியாக. அப்ப நானும் கூட இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலும் கூட பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். ஆண்டவரே, நான் வந்திருக்கிற ராஜா, ஒவ்வொரு வாரமும் நான் வந்து போய்கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நீர் செய்ய போகிற அல்லது செய்ய நினைக்கிற காரியங்களை குறித்த வெளிப்பாடுகளை எனக்கு கொடுங்க ராஜா. என் எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடுகளை கொடுங்க ராஜா. நான் எதுவரைக்கும் இப்படியே நான் அமர்ந்திருப்பது? என்னையும் கூட எடுத்து
பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சிக்கலாம், அல்லது என்னுடைய குடும்பம் தழைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சிக்கலாம், அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு பதவி உயர்வுக்காக நீங்கள் காத்திருக்கலாம், அல்லது நீங்கள் படித்து முடித்து ஒரு நல்ல வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கலாம். இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்க வந்திருக்கிறீங்க. எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனத்தை பார்த்துதான் சொல்லுகிற வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நெருக்கம் இருக்கலாம் ஐயா, உன்னை படிக்க வச்சு நீ சும்மா இருந்தா எப்படி ஐயா? குடும்பத்துல நெருக்கம் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வேலைகள் மிகவும் பாரமா இருக்கலாம். ஐயா, என்னோடு கூட இருக்கிற என்னுடைய சக ஊழியர்கள் என்னை அதிகமாக டார்ச்சர் பண்றாங்க ஐயா, என்னை போட்டு மிதித்து கொண்டிருக்கிறார்கள். நெருக்கத்தின் மத்தியில தான் நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், இந்த வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். தாவீதோடு கூட இருந்த ஜனங்கள் தான் தாவீதை கல்லெறிந்து கொள்ளும்படியாக கற்களை எடுத்துக்கொண்டாங்க. ஒருவேளை நெருக்கத்தின் பாதையில் நீங்கள் இப்படி இருக்கலாம், அல்லது உங்க சொந்த குடும்பத்துல நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுகிறவர்களாய் காணப்படலாம். ஆமென். நீங்க வடித்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியும். நீ விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது நீ என்ன பண்ண முடியும்? இழந்தவைகள் எல்லாவற்றையும் சகலத்தையும் நீ என்ன பண்ண முடியும்? திருப்பிக் கொள்ள முடியும். ஆகவேதான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். தாவீது சோர்ந்து போகவே இல்லை. நெருக்கத்தின் பாதையில் இருந்து ஒடுக்கப்பட்டிருக்கிற தாவீதுக்கு பயம் என்பது இல்லை. ஐயா, என் ஜீவனுக்காக நான் ஓடிக்கொண்டு இருந்தாலும் என்னை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் என்னை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருந்தாலும் தாவீதுடைய இருதயம் எப்படி காணப்பட்டது? கர்த்தரை தேடும்படியாக. நம்ம நெருக்கம் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது நாம் யாரை தேடி போகிறோம்? நம்ம இருதயத்தில் இருப்பதையெல்லாம் சொல்லுவதற்கு ஒரு நபர் இருந்தா நல்லா இருக்குமே. யாரிடத்தில் ஆகிலும் என் இருதயத்தில் இருப்பதையெல்லாம் சொன்னா நல்லா இருக்குமே. மனிதர்களை தேடுகிறோம், அல்லது ஆத்தும நண்பர்களை தேடுகிறோம். யார் எனக்கு உண்மையா இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் சொல்லி ஒரு ஆறுதலை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இருதயத்தில் இருப்பதையெல்லாம் நாம் சொல்லுகிறோம். நம் மனிதர்களை நாடி சொல்லுகிறபடியினால் நமக்கு என்ன கிடைக்காது? எந்த விதத்திலும் ஆறுதல் கிடைக்காது. ஆனா தாவீது நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இந்த நெருக்கப்படுகிற நேரத்தில் அவர் யாருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தாராம்? கர்த்தருடைய சமூகத்தில். தாவீது கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது, அல்லது எனக்கு ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கும் பொழுது, நீங்க போக வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். வேற எந்த ஒரு மனுஷனிடத்திலும் நீங்கள் போனாலும் பதில் கிடைக்காது. எந்த ஜோசியக்காரனிடத்தில் போனாலும் உங்களுக்கு பதில் கிடைக்காது. ஆமென். எந்த விதமாக உலகத்தில் இருக்கக்கூடிய யாரிடத்தில் போனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்காது? பதில் கிடைக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் சமூகத்திற்கு, அவருடைய பிரசனத்திற்குள்ளாக நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது, அவருடைய பிரசனத்தை உணர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையின் எதிர்காலங்களை குறித்து கர்த்தர் அழகாய் சொல்லுவார். அவர் பேசுகிற தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பேசுகிறவர். அவர் ஊமையானவர் அல்ல. அவர் கேட்டும் கேளாதவரை போல போகிற தேவன் அல்ல. உன்னுடைய கண்ணீருக்கு அவர் பதில் கொடுப்பார். உன் கண்ணீரை துடைப்பார். நீ போக வேண்டிய வழியை சொல்லுவார். நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தெளிவான வெளிப்பாடுகளை யார் கொடுக்க முடியும்? உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய முடியும். பரிகாரிகளை அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் தேட வேண்டும். ஐயா, நான் இந்த 8வது மாதம் சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன். நிச்சயமாக சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியும். எப்பொழுது திருப்பிக் கொள்ள முடியும்? நான் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக நான் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த தண்டை பின்தொடர்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஐயா, நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியுமா? ஆண்டவர் சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அந்த ஒரு வார்த்தை தான் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆமென். அவருக்கு ஒரு பெரிய பலத்தை கொண்டு வந்தது. மொத்தம் 600 பேர் போனாங்க. 200 பேர் விடாய்த்து போனார்கள். ஆனால் 400 பேரை கொண்டு அவர்கள் ஒரு நாள் சாயங்காலத்திலிருந்து மறுநாள் வரைக்கும் அவர்கள் யுத்தம் செய்து, ஆமென், அவர்கள் என்ன பண்ணினார்களாம்? இப்ப வாசிக்கலாம் அந்த 19ஆம் வசனம்.
அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். ஆமென். ஒன்றும் இழந்து போகாதபடி, ஒரு சின்ன துரும்பை கூட விடாதபடிக்கு ஆமென் தாவீது பிடித்து கொண்டான். காரணம் என்ன? தாவீது பரிகாரிகளை தேடி ஓடல, தனக்கு பக்கத்தில் அருகில் இருந்த ராஜாக்களுடைய உதவிகளை நாடி போகல, அல்லது எனக்கு ஒத்தாசை அனுப்பும்படி தங்களுடைய சொந்த ஜனங்களை எழுப்பி கொண்டு போகல. யாரை தேடினான்? கர்த்தரை தேடினான். நெருக்கம் வரும் பொழுது ஆண்டவரை தேடுங்க. என் குடும்பத்துல சமாதான குறைச்சல் இருக்குது ஐயா, ஐக்கிய குறைச்சல் இருக்கு, என் குடும்பத்துல வருமான குறைச்சல் காணப்படுகிறது. கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. அவர் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? பாதை காண்பிப்பார். நம்முடைய ஆண்டவர் பாதை காண்பிக்கிறவர். எந்த காரியத்தை செய்ய வேண்டும், எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்கிற வெளிப்பாடுகளை யார் கொடுப்பார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கொடுப்பார். யாரு எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்கெல்லாம் நம்ம யாரிடத்துல கேட்கணும்? கர்த்தருடைய சமூகத்துல. ஆகவேதான் நன்னாள் எங்க வந்து முறையிட்டாலாம் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய சன்னதியில் வந்து அவர் என்ன பண்ணாரா? கண்ணீர் விட்டார். வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. அவள் போய் மனங்கசிந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவர கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆமென். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும்தான் நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வேண்டிய அல்லது கொள்ளக்கூடிய உத்தரவாதத்தை கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆமென். மற்றவர்களுடைய காரியங்களை இச்சித்து கேட்பதல்ல. ஐயா, நான் இழந்து போன காரியங்கள், ஐயா இழந்து போன காரியங்கள். ஒரு முறை ஒரு மதுரையில நடந்த ஒரு சம்பவம். ஒரு வீட்டை கொள்ளையடித்து போன ஒரு கூட்டம் போகும் பொழுது அவருடைய சர்டிஃபிகேட்டை எல்லாத்தையும் அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்றதுனால அந்த சகோதரன் படித்து வைத்திருந்த அவருடைய சர்டிஃபிகேட் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போயிட்டாங்க. ஒரு மனுஷன் படித்து முடித்ததற்கு பின்பதாக அவருக்கு வேலை வாய்ப்பு எது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லா அவங்களுடைய படித்த அந்த சர்டிஃபிகேட் தான் மிக முக்கியம். இப்போ எல்லா காரியம் வீட்டில் பணம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய அந்த ஃபைலை கொண்டு போயிட்டாங்க. அப்போ இவர் இந்த வாலிபன் ஒரு கிறிஸ்தவர், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல. அப்போ அவர் ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, நான் இப்படி எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கேன், நம்பிக்கை அதுதான் ஐயா, என் வாழ்க்கையின் ஆதாரமா இருக்கக்கூடியது நான் படித்ததற்கான அந்த சர்டிபிகேட் தான். நான் என்ன பண்ண போறேன், என் எதிர்காலங்கள் எப்படி இருக்க போகுது, எப்படி நான் அதை ரெக்கவர் பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் புலம்பி அழுதிருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த வசனத்தை வைத்து சொல்லியிருக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு நீ என்ன பண்ண போற, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அவர் ஜெபம் பண்ணி விட்டு அவர் கடந்து வரும்பொழுது அந்த வைகை ஆற்று பக்கத்துல ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். சரி, நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம பார்த்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அவர் உட்கார்ந்துருந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா கிழித்து போடப்பட்ட அந்த சர்டிபிகேட்டோட ஒவ்வொரு காரியமாய் வந்திருக்கு. அவர் எடுத்து பார்த்துட்டு இது என்னது சர்டிபிகேட் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்பதாக அந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா இவருடைய சர்டிபிகேட் தான். அதை எடுத்துட்டு போனவங்க அது எதற்கும் பிரோஜனம் இல்லைன்னு சொல்லி கிழித்து போட்டாங்க. இவருடைய சர்டிபிகேட் எல்லாமே ஒன்று கூட ஒரு பேப்பர் கூட மிஸ் ஆகாதபடிக்கு அவர் என்ன பண்ணார், எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். இப்போ கர்த்தருடைய வார்த்தை, அந்த மனுஷன் கர்த்தரை நம்பினபடியினால் எந்த விதத்தில் ஒரு சின்ன பார்ட்டு கூட போகாதபடிக்கு அந்த சர்டிபிகேட் முழுவதுமாக அவர் திருப்பி கொண்டார். இப்போ ஆண்டவருடைய சமூகத்துல தான் நமக்கு என்ன கிடைக்கும், பதில் கிடைக்கும், பதில் கிடைக்கும். என் மகனுக்கு திருமண காரியம் செய்ய போகிறேன், எங்க போகணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும். ஐயா, நான் என் பிள்ளைகளுக்கு ஏற்ற வரனை பார்க்கணும் ராஜா,
நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறேன். குடும்பத்துக்கு வர வேண்டிய மகன் அல்லது மகள் எப்படி இருக்கணும்? ஏற்ற துணையாய், ஒரு நல்ல மணவாட்டியாய், மணவாளனாய் காணப்படணும் ராஜா. குணாதிசயங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்படணும். விருப்பங்களை சொல்லும் பொழுது ஆமென், கர்த்தர் அந்த விருப்பங்களை என்ன பண்ணுவார்? நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அப்போ இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்போ வேதத்தில் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71 சங்கீதம் 5 வசனத்தை வாசிங்க. என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆமென். என் நோக்கம் யாரு? கிறிஸ்து. அப்போ நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் யாரை நோக்கமாக பார்க்கணும்? கிறிஸ்துவை பார்க்கணும். என் சிறு வயது தொடங்கி நீங்க தான் யாரு? என்னுடைய நம்பிக்கையாயிருக்கிறேன். அப்ப மேலோட்டமான ஒரு ஜெப வாழ்க்கை அல்ல, அஸ்திபாரமான நம்பிக்கையுள்ள ஒரு அஸ்திபாரம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஜெபம் என்பது ஆழமாய் போடக்கூடிய ஒரு அஸ்திபாரம். அப்ப என் நம்பிக்கையாக நான் யாரை வைக்கணும்? கிறிஸ்துவை வைக்கணும். ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தரை நான் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் என்ன பண்ண மாட்டேன்? அசைக்கப்பட மாட்டேன். அவர் உறுதியான ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி காணப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நெறிந்த நாணலை போல காணப்படுகிறது. ஒரு சோதனைகள் வரும் பொழுது, ஒரு பலவீனம் வரும் பொழுது நம்ம எப்படி காணப்படுகிறோம்? வளைந்து நெளிகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஸ்திரத்தன்மை நம்ம இடத்துல என்ன பண்ணல? காணப்படல. அந்த உறுதியான நம்பிக்கை, கிறிஸ்துவின் பேரில் இருக்கக்கூடிய அந்த உறுதியான நம்பிக்கையை நம்ம என்ன பண்ண முடியல? வைக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில எப்படி காணப்படுகிறோம்? ஒரு ஆழமான அஸ்திபாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆழமாய் அஸ்திபாரம் நீங்கள் போடும் பொழுது நீங்க நம்பிக்கையாய் உறுதியாய் காணப்படுவீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுவீங்க. ஆமென். ஆகவேதான் விதையை நம்ம மண்ணுல போட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? பலனை எதிர்பார்க்க முடியும். அப்ப வேத வசனமாகிய வசனங்கள் இன்றைக்கு நிறைய பேருடைய கையில இருக்கு, பாக்கெட்ல இருக்கு. ஆனா விதைக்கப்பட வேண்டிய இடமாகிய நல்ல இருதயத்துல என்ன பண்ணல? வசனங்கள் விதைக்கப்படல. வசனங்கள் விதைக்கப்படாதபடியினால் நம்ம நிறைய வசனங்கள் சொல்லுகிறோம், நிறைய வசனம் மனப்பாடமாய் பேசுகிறோம், எல்லா காரியத்தையும் சொல்லி நல்ல வாக்குத்தத்தங்களை சொல்லி எல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனா விதைக்கப்பட வேண்டிய இடத்துல என்ன பண்ணல? வசனம் விதைக்கப்படல. அதனாலதான் என்ன பண்றோம்? சோதனை காலம் வரும்பொழுது, தத்தளிப்பின் காலம் வரும்பொழுது ஸ்திரத்தன்மைகளில் இருந்து நம்ம அப்படி நெளிந்து காணப்படுகிறோம். காரணம், அந்த உறுதியான அஸ்திபாரம் இல்லைங்க. ஆமென். மரம் சாயக்கூடாதுன்னா அதனுடைய வேர் என்ன இருக்கணும்? ஆழமாய் போகணும். அது ஆழமாய் எந்த அளவுக்கு ஆழமாய் போகிறதோ அப்பதான் அது ஓங்கி வளரும். ஆமென். எவ்வளவு காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் என்ன பண்ணாது? கீழே விழாது. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் என் நம்பிக்கையா. என் சிறு வயது முதல் யார் எனக்கு நம்பிக்கை? ஆண்டவர் என் நம்பிக்கையா இருக்கிறார் ஐயா. நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என் நம்பிக்கை யார் மீது இருக்கணும்? கர்த்தர் மீது இருக்கணும். உறுதியான ஒரு நம்பிக்கை காணப்படணும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த உறுதியான நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? சரிக்கு விழுந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அப்போ ஆமென். இன்றைக்கு நம்பிக்கையை கிறிஸ்துவின் மீது வைங்க. ஆண்டவரே, நீர் என் நம்பிக்கை ராஜா, வேற யாருமே கிடையாது, எனக்கு நீர் மாத்திரம் தான் நம்பிக்கை. நான் உண்மை மட்டும்தான் நான் நம்பி சார்ந்து ஜீவிக்கணும் ஐயா, வேற யாரும் எனக்கு கிடையாது, நான் உண்மை நம்பிக்கையாக வைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கிறிஸ்துவை ஆமென் உறுதியான நம்பிக்கைக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது உங்க வாழ்க்கைகளை கர்த்தர் அழகாய் நேர்த்தியாய் கொண்டு செல்வார். அப்ப இந்த நம்பிக்கைக்குள்ளாக நான் என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்? சிறு வயது முதல் கர்த்தர் எனக்கு நம்பிக்கையா இருக்கிறார் ஐயா. அப்ப இந்த நம்பிக்கைக்குள்ளாக கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஆண்டவரை நம்புகிறபடினால் எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன ஐயா? என்ன? முதல் காரியம், கிறிஸ்து எனக்கு நம்பிக்கையா இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்னா, நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல நீங்க தேட வேண்டிய காரியம் எது அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா ஆரோக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆரோக்கியம் உள்ள மருத்துவமனைகள்ல போய் பார்க்கும் பொழுது நீங்க பார்க்கலாம், எத்தனை பேருக்கு எப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் இருப்பாங்க, எப்படிப்பட்ட வேதனைகள் நிறைந்த மனிதர்கள் நம்மை சுற்றில் இருக்கிறாங்க. அழுகையோடு கண்ணீரோடு கூட
எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி வைத்திருக்கிறார்? ஆரோக்கியம் உள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். ஆரோக்கியம் உள்ளவர்களாய். அப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல இந்த ஆரோக்கியத்திற்கு நீங்க என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். அப்ப கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கும் பொழுது நீங்க வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. ஆ 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. 12 வருஷம் ஒரு ஆரோக்கியமாய் இருக்கிறவனுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்க, வயிற்று வலிக்காரனுக்கு தான் வயிற்று வலி வந்தாதான் அதோடைய என்ன தெரியுமா வலி. மற்றவர்களுக்கு இப்போ வயிற்று வலிக்கார இப்போ எனக்கு ஒரு வயிறு வலி இருக்கு அப்படின்னு சொன்னா நான் சொல்லுகிறபடினால் அதான் எனக்கு தான் அந்த பெயின் இருக்கும். மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த மருந்து கூடி அந்த மருந்து கூடி. ஆனா அந்த வேதனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அதனுடைய காரியங்கள் தெரியும். அதனுடைய எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இப்ப 12 வருஷமாய் ஒரு சிலர் சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது இவ்வளவு நாட்களாக நாங்க என்ன பண்றோம்? சுகர்ல இருக்கிறோம் ஐயா. இப்ப அது வேதனையா இருக்கும். இன்னொரு சிலர் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வேதனையான ஒரு வாழ்க்கை. அவங்க சொல்லும் பொழுதே நமக்கு அந்த உடம்புலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நடுக்கமா இருக்கும். இப்போ ஒவ்வொரு காரியங்கள், ஐயா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது ஐயா, அப்போ இருதயம் பலவீனப்பட்டு இருக்கு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நுரையீரல்ல எனக்கு பாதிப்பு இருக்குது, கண்களில் பாதிப்பு இருக்கு, என் சரீரத்துல இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குது. இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நாம் கேட்கிறோம். அப்ப அந்த வேதனையில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் அப்ப அந்த காரியங்கள் சொல்லும் பொழுது நமக்கு பாரமா இருந்தாலும் ஆனா அந்த பாதைகள் அவர்கள் கடந்து செல்றாங்க. இது போலதான் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த பலவீனத்தின் மத்தியில் 12 ஆண்டுகள் ஆரோக்கியம் இல்லாதபடிக்கு அவள் எப்படியெல்லாம் தன்னை முழுவதுமாக வேதனையோடு கூட அந்த சஞ்சலத்தோடு கூட இருந்திருக்கிறாள். தன் ஆஸ்திகளை எல்லாம் விற்று வைத்தியருக்கு கொடுத்தும் அது என்ன கிடைக்கலையா? ஒரு கொஞ்சம் கூட ஆரோக்கியம் இல்லை, எனக்கு ஆரோக்கியமே இல்லையா, கொஞ்சம் கூட எனக்கு நன்மை கிடைக்கல. அப்ப ஆரோக்கியம் கர்த்தர் கொடுத்திருக்கும் பொழுது அதை என்ன பண்ணணும்? நான் பாதுகாத்து கொள்ளுகிறவளாய் காணப்படும். இப்ப கர்த்தரின் நம்பிக்கையா இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை எப்படி வைத்திருக்கிறார்? ஒரு பழுதில்லாத ஒரு சிருஷ்டியாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அப்ப பழுதில்லாத உறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கும் பொழுது நான் அதை செம்மையாய் பாதுகாத்து கொள்ளணும். அப்போ பெரும்பாடு உள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கையில ஒரு அந்த பெரும்பாடு அந்த உதரத்தின் ஊரல் வந்த பொழுது 12 ஆண்டுகள் வேதனையோடு கூட ஒவ்வொரு நாளும் அவள் போராடி தன் ஆஸ்திகளை எல்லாம் விற்று கடைசியாக எங்கு வருகிறாளாம்? இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அந்த கூட்டத்தில் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது 12 ஆண்டுகளாக இருந்த அந்த உதரத்தின் ஊரல் நின்று போனது. உடனடியான ஒரு ஆரோக்கியம். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு நன்றி சொல்லணும், அதை காத்துக்கொள்ளணும். அதுதான் கர்த்தர் நம்பிக்கையா இருக்கும் பொழுது எனக்கு பழுதில்லாத உறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் கடூரன் என்ன பண்ணுறான்னா தன் உடலை அலக்கழிக்கிறான். அப்ப ஏற்ற வேளையில் ஆகாரம் சாப்பிட்டு ஏற்ற வேலை இன்னைக்கு நம்மளுடைய ஆகார முறைகள் எல்லாம் என்ன பண்ணிருச்சு? மாறிட்டு எல்லாமே மாறினபடியினால நம்முடைய சரீரத்தின் உறுப்புகளில் அநேகருக்கு அநேக பிரச்சனைகள் காணப்படுகிறது. அப்போ கர்த்தரனுடைய நம்பிக்கையா இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு செம்மையான உறுப்புகளை நல்ல ஆரோக்கியமான உறுப்புகளை கொடுத்திருக்கும் பொழுது நான் அதை காத்துக்கொள்ளணும். ஒருவேளை நீங்க பாதிக்கப்பட்டிருந்தால், ஆரோக்கியத்தில் குறைவுபட்டு இருந்தால், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிறேன் ஐயா, நான் பலவீனத்தில் இருந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ராஜா, என் சரீரத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு கூட வந்திருக்கிறேன், ஆமேன், எனக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடுங்க தகப்பனே என்று சொல்லி நீங்கள் மன்றாடும் பொழுது கர்த்தர் நீங்கள் ஆமேன் ஆரோக்கியத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? இழந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டது போல
கர்த்தர் உங்களுக்கும் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க அவயங்கள் ஏதாகிலும் பலவீனப்பட்டு இருந்தால் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர் என் நம்பிக்கை ராஜா, நீர் என் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு 12 ஆண்டுகளாக வேதனையோடு கூட உழன்று கொண்டிருந்த அந்த மகளுக்கு நீர் விடுதலை கொடுத்தீர் ராஜா. எனக்கும் அந்த விடுதலையை கொடுங்க ராஜா. நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். இந்த நல்ல உயிர்த்தெழுந்த காலை வேளையில் உம்மை ஆராதித்திருக்கிறேன், பாடி துதித்திருக்கிற ராஜா. நான் எதிர்பார்ப்பது உம்முடைய அப்பா கரத்தில் இருந்து வருகிற அந்த ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த அந்த ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கையை எனக்கு திரும்ப கொடுங்க என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்திக் கொண்டு இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். 38 வருஷமாய் படுத்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், 38 வருஷமாக. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ 38 வருஷமாக எந்த விதத்திலும் செயல்பாடுகள் இல்லாத ஒரு மனுஷன், ஆரோக்கியமே இல்லாத ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் கூட வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, உங்க வாழ்க்கையில செயல்பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயா, இவ்வளவு ஆண்டுகள் ஐயா, 38 வருஷம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன்னுடைய வாலிபத்தை முழுவதுமாக தொலைத்து போட்டு எந்த வயது உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொன்னா வாலிப வயது. இந்த வாலிப வயதின் எல்லா விதமான காரியங்களை எல்லாம் இழந்து 38 வருஷமாய் படுத்த படுக்கையில் இருக்கிற ஒரு மனுஷன். எந்த விதமான செயல்பாடுகள் கிடையாது. அவனிடத்தில் எந்த விதமான பிரோஜனமான வாழ்க்கை கிடையாது, எந்த விதமான அசைவுகளும் கிடையாது. அப்பதான் ஆண்டவர் பார்த்து கேட்கிற, நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா? நம்ம அப்ப கர்த்தரின் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்துல, ஐயா, இத்தனை ஆண்டுகள் எனக்கு என்ன கிடைக்கல, நன்மை கிடைக்கல ராஜா, நான் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கல. இத்தனை ஆண்டுகள் 38 வருஷமாய் ஒரே இடத்தில் இருந்த ஒரு மனுஷன், அதே போலதான் என் குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது ஐயா. ஒரு எந்த விதத்திலும் மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தழைக்கக்கூடிய எந்த விதமான காரியங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமென். நான் இழந்து போயிருக்கிறேன் ராஜா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, நீங்க என் நம்பிக்கையா இருக்கிறீங்க ராஜா, நீங்க என் நம்பிக்கையா இருக்கிறீங்க. எப்படி 38 வருஷமாய் ஆமென் தகப்பனை வியாதி படுக்கையில் இருந்த ஒரு மனுஷனை தேடி போனாரோ, அதே போல கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்க சொல்லுங்க ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, நீர் என் நம்பிக்கையா இருக்கிறீங்க ராஜா. என்னுடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருந்து கொண்டு இருக்கிறது, எந்த விதமான செயல்பாடு இல்லை ஐயா. ஆனாலும் நாங்கள் ஆலயத்திற்கு வருகிறோம், ஆலயத்துக்கு வந்து போய்கொண்டு இருக்கிறோம். ஆனா என் குடும்பத்துல நன்மைகள் காணப்பட முடியலையே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகளை நான் எதிர்பார்க்கலையே ராஜா. நாங்கள் எப்படிப்பட்டு இருக்கிறோம்? நாங்கள் காயப்படுத்த வந்திருக்கிறோம் ஐயா, சொஸ்தம் இல்லாமல் வந்திருக்கிறோம், ஆரோக்கியம் இல்லாமல் வந்திருக்கிறோம். என் குடும்பம் ஆரோக்கியமாய் ஜீவிக்க வேண்டுமே ராஜா. 38 வருஷம் எங்களுக்கு நன்மையே இல்லையாப்பா, நன்மையே இல்லையே. கர்த்தர் தழைக்க பண்ணுகிறவர், குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர். அப்ப ஆமென், யார் நம்பிக்கையா இருக்கணும்? கர்த்தர் நம்பிக்கையா இருக்கணும். ஆரோக்கியம் என்பது ஒரு சரீர காரியங்கள் மாத்திரம் கிடையாது. குடும்பம் தழைத்து ஆமென் பெருகுகிற ஒரு அனுபவம் காணப்படணும். கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் கொடுத்து என்ன பண்ணணும்? சிறந்திருக்கும்படியாக செய்ய வேண்டும். அப்ப என் குடும்பத்துல ஆரோக்கியம், கர்ப்பத்தின் கனி என்கிற ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். எப்பொழுது? நான் ஆமென் அவர் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு நம்பிக்கையா இருக்கும் பொழுது. அவர் தேடி வருகிற தேவன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நன்மை எதிர்பார்த்திருக்கலாம், ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு உங்களை தாழ்த்துங்க. தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டது போல நானும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளணும் ராஜா. என் குடும்பம் தழைக்கணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் குடும்பம் பெருக வேண்டும் ராஜா, குடும்பம் பெருக வேண்டும். கர்த்தர் சொன்னால் செய்து முடிக்கிற தேவன். 8வது மாதத்தின் எதிர்பார்ப்புகளோடு கூட காத்திருங்க. ஆமென் ஆமென். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. எப்படி இருக்கக்கூடாது? நெறிந்த நாணலை போல் இருக்கக்கூடாது. உறுதியான நம்பிக்கை. கர்த்தர் எனக்கு கொடுத்தால் நிச்சயமாய் கொடுப்பார் ஐயா. அவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தால் நிச்சயமாய் எனக்கு கொடுப்பார்.
ஆமென். மனிதன் மாறலாம், கர்த்தர் மாற மாட்டார். ஆமென். அவர் வசனித்தால், அவர் சொன்னால் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதற்கு நான் பாத்திரவானாய் காணப்படணும். ஆமென். ஆகவே இன்றைக்கு நம்பிக்கையை யார் மீது வைங்க? கர்த்தர் மீது வைங்க. சிறு வயது முதல் கர்த்தர் எனக்கு நம்பிக்கை. இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இன்னொரு ஆசீர்வாதமும் அவருடைய பாதுகாப்பு. அவர் என் நம்பிக்கையா இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கிறார்? வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிங்க. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். எலிசாவுடைய வேலைக்காரன், எலிசாவோடு கூட இருக்கிற வேலைக்காரன். ஆனால் எப்படி அவர் காணப்பட்டார்? கண்கள் திறக்கப்படலை. கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் என்னை பாதுகாக்கிற தேவன், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், இரண்டாவது பாதுகாப்பை கொடுக்கிறவர். இந்த ஆகஸ்ட் மாதம் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீங்க திருப்பிக் கொள்ளக்கூடிய காரியங்கள் ஆரோக்கியமும் பாதுகாப்பு. கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மை சுற்றி கர்த்தர் வேலி அடைக்கல அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அழகாய் நம்மை வேலி அடைக்கிறார். எத்தனையோ விதமான விபத்துகளை நம்ம கேள்விப்படுகிறோம், மரணங்களை கேள்விப்படுகிறோம். வயநாடு, ஒரு நாள் இரவு அவர்கள் நித்திரை செய்து எழும்பின பொழுது அந்த பகுதியில் இருந்த கிராமங்களே இல்லை. அது எத்தனையோ பேர் மடித்து போனாங்க, காணாம போயிருக்கிறாங்க. ஒரே நாள் இரவு நேரத்தில் எல்லா விதமான மாற்றங்கள் நடக்கு. நம்ம பக்கத்தில் இருக்கிற காரியம், பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில். அப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். இந்தோனேஷியா தேசத்தில் ஒரு 2004ஆம் வருஷத்துல வந்த சுனாமி நினைக்கிறேன் இல்லையா, 26. இப்போ அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லாரும் அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை முடிந்தவுடன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நம்ம எல்லாம் நாளைக்கு காலையில இந்த இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மலையில போய் நம்ம சபை எல்லாரும் போய், எல்லா குடும்பமாய் போய் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எல்லாரும் குடும்பமாய் போய் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை முடிந்தவுடன் சொன்ன உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் அதை உடனடியாக அந்த கர்த்தருடைய வார்த்தையா ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணினாங்க, மறுநாள் காலையிலேயே எழுந்து அவங்க எங்க போயிட்டாங்க? அந்த மலைக்கு போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா அந்த அவங்க வசிக்கக்கூடிய அந்த இருப்பிடமே, அந்த கிராமமே இல்லாம போயிட்டு, அந்த கிராமத்தில் இருந்த அநேகர் மரித்து போனாங்க. யாரும் உயிர் தப்பல. இந்த ஜெபிக்கும்படியாக போன இந்த குடும்பத்தார் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டாங்க. கர்த்தரின் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் என்னை பாதுகாக்க போதுமானவராயிருக்கிறார். என்னை வேலி அடைத்தவர் பாதுகாக்கிற தேவன். இந்த நாட்களில் எத்தனையோ விபத்துகள் இந்திய தேசத்தில் ரயில்வேல பார்க்கும் பொழுது ஒரே மாதத்தில் 13-14 ஆக்சிடென்ட் இல்லையா? இப்போ நம்ம எதுலையுமே பயணப்படுவது என்பது நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா அதை திரும்பி வருகிறோம் என்று சொன்னால் அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு. இப்போ நிச்சயம் இல்லாத அடுத்த வேலையில என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு காரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் எலிசாவுடைய வாழ்க்கை. ஆமென். சீரிய ராஜா என்ன பண்ணுவாரா, இந்த இஸ்ரவேலின் ராஜாவை பிடிக்கும்படியாக எங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனம் வாசிங்க, 6-8. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணுவார். அவர் ஆலோசனை பண்ணுவார். ஆனா அந்த இடங்களுக்கெல்லாம் போக வேண்டாம் என்று சொல்லி தீர்க்கதரிசி ராஜாவுக்கு எச்சரிக்கை கொடுப்பார். இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போகாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி கொடுத்த எச்சரிப்பை நம்பி அந்த ராஜா என்ன பண்ணுவார், அந்த இடத்திற்கு ஆட்களை அனுப்புவார். அவர் சொன்னபடி அந்த இடத்தில் இப்படி சீரியருடைய தண்டுகள் பாளையம் இறங்கும். இப்படி தன்னை பாதுகாத்து கொண்டே இருந்தபடியினால் சீரிய ராஜாவுக்கு ஒரு பயம் வந்தது. நம்மிடத்திலிருந்து யார் உளவு சொல்லுகிறார்கள் என்று சொல்லும் பொழுதுதான் அந்த தேசத்தின் ராஜாவோடு கூட இருந்த ஒரு அதிகாரி சொல்லுகிறார், இல்லையா அது அப்படியே கிடையாது,
12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். நீர் உம்முடைய பெட்ரூம்ல பேசுகிற காரியத்தை கூட யார் சொல்ல முடியும்? இஸ்ரவேலில் தீர்க்கதரிசியா இருக்கக்கூடிய எலிசா சொல்லுவார், ஐயா நீ உங்களுடைய படுக்கை அறையில் பேசுவதை கூட அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? சொல்லிடுவார். இதுதான் ஆமென் ஒரு தீர்க்கதரிசியின் அனுபவம். உங்கள் இருதயத்தில் இருப்பதை அல்ல, நீங்கள் எந்த நேரத்தில் என்ன பேசினீங்க எல்லாமே சொல்லுவார். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நாத்தான் வேலை பார்த்து சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்போ ஆண்டவர் ஆமென் ஒவ்வொருவருடைய இருதயங்களை அறிந்திருந்தார், எந்தெந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். எலிசாவுக்கு நம்பிக்கை, கர்த்தர் என்னை சுற்றிலும் எப்படி இருக்கிறார்? அக்னி மதிலா இருக்கிறார் ஐயா. கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார், அரணாய் இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். ஏன்? கர்த்தர் என் நம்பிக்கை ஐயா. நம்பிக்கை அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கர்த்தர் எனக்கு நம்பிக்கையா இருக்கிறபடினால் ஒரு நல்ல பாதுகாப்பான ஊழியக்காரனுடைய வேலைக்காரனுடைய கண்கள் என்ன பண்ணல? திறக்கப்படல. பதறுகிறான், ஐயா நம்மை பிடிக்கும்படியாக ஆட்கள் வந்திருக்கிறாங்க, நம்மை கொன்று போட போறாங்க. பதறுகிறான், என்னுடைய ஜீவன் போக போகிறது ஐயா. பதறுகிறான். அப்பதான் அவன் சொல்லும் ஆமென் எலிசா ஜெபம் பண்ணுகிறான், இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரை சுற்றிலும் கர்த்தர் அக்னி மதிலாயிருந்து வேலையடைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த பாதுகாப்பு ஆமென் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான் உங்களை சுற்றிலும் ஆமென் கர்த்தர் என்ன பண்றார்? ஒரு நல்ல மதிலை வைத்திருக்கிறார், பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ஆமென். யார் அது ஆமென் சூழ்ச்சி செய்து உங்களுடைய ஜீவனை எடுக்க வேண்டும் என்று இருந்தாலும் அது முடியவே முடியாது. கர்த்தர் மட்டும்தான். உங்களுக்கு ஏற்ற வேலைகள் வரும் பொழுது, அவர் அழைப்பு சத்தம் கேட்கும் பொழுது உடனடியாக புறப்பட்டு போக முடியும். மற்றபடி எந்த விதமான பிசாசுகளுக்கு என்ன பண்ணல? கர்த்தர் ஜீவனை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கல. என் ஓட்டம் முடியும் பொழுது நான் சரியா எங்க போவேன்? அவருடைய ராஜ்யத்திற்கு நேராக கடந்து போவேன். என் ஓட்டம் முடிகிற வரை எனக்கு யார் பாதுகாப்பு? கர்த்தர் பாதுகாப்பு. அது வரைக்கும் எந்த விதமான பிசாசு என்ன பண்ண முடியாது? என் ஜீவனை பறித்து கொள்ள முடியாது. ஆமென். ஆகவேதான் நல்ல போராட்டத்தை போராடும்படியாக ஆமென் பிரயாசப்படுங்க. ஆண்டவரே நீர் என் பாதுகாப்பா இருங்க ஐயா, என் பாதுகாப்பா இருங்க. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, மனைவியை பாதுகாத்துக் கொள்ளுங்க, கணவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்க செல்லுகிற இடங்களில் எல்லாம் எங்களை சுற்றிலும் அக்னிமதலா இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். இன்றைக்கு நீங்க பார்க்கும்படி உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். அப்பதான் கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார், எப்படியெல்லாம் அரவணைத்து செல்லுகிறார் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சில நேரங்கள்லாம் நீங்க வண்டியில போகும் பொழுது அப்படி ஒரு செகண்ட் தான் யாரோ அப்படி தள்ளி விட்ட மாதிரி இருக்கும். அது எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு இமைப்பொழுதுதான் ஆமீன் இடற மாதிரி இருக்கும். டக்குன்னு அப்படி தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். இதுதான் நம்மை சுற்றிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு, தூதர்கள் செய்கிற காரியங்கள். இமைப்பொழுது ஐயா எல்லாமே மறைஞ்சிருக்கும். ஆனா கர்த்தர் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? பாதுகாத்து வைத்திருக்கிறார். இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசேஷமான ஒரு பாதுகாப்பு அவரை நம்புகிற ஜனங்களுக்கு. ஆமே. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஆமே நம் ஜெபத்திற்குள்ளாய் கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு நம்பிக்கையா இருக்கும் பொழுது நான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆமென். கர்த்தரின் நம்பிக்கை ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். அந்த வாழ்க்கைக்காக தான் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
இப்போ நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும்னா ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சிம்சோன் கண்கள் பிடுங்கப்பட்டு வேடிக்கை பொருளாய் மாறினவன், பின்மாற்றத்தில் கர்த்தரை மறந்து போனான், கர்த்தருடைய அபிஷேகத்தை இழந்து போன ஒரு மனுஷன். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவனுடைய தலையில் அந்த வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. இல்ல, அந்த அவனுடைய தலையில் அந்த 22ஆம் வசனம் பாருங்க. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பும் திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. அவன் அபிஷேகத்தை இழந்து போனான். தன்னுடைய ரகசியத்தை என்ன பண்ணினா தெளிலாடத்தில் சொன்னா, அவன் வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டான். கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, அவன் பலம் அவனை விட்டு போனதை அவன் அறியவே இல்லை. அப்போ அபிஷேகத்தை இழந்து, ஆண்டவருடைய சத்தத்தை இழந்து, பிரசனத்தை இழந்தவனாக காணப்பட்ட சிம்சோனுடைய வாழ்க்கை. அப்போ எல்லாம் முடிந்தது என்று நினைத்த ஒரு சூழ்நிலையில தான் அவனுடைய தலையில் மறுபடியுமாக மயிர் முளைக்க தொடங்கினது. மாத்திரமல்ல, அவன் சொன்னா, இந்த ஒரு விசை என்னை என்ன பண்ணுங்க, நினைத்தருளும் தேவனே, என்னை இந்த ஒரு விசை நினைத்தருளும். பின்மாற்றத்தின் வாழ்க்கையிலிருந்து ஆமென் மறுபடியுமாக ஜீவனுக்குள்ளாக வந்த சிம்சோனுடைய வாழ்க்கை. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம் தான் என்ன பண்ணும், வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக பயணப்பட்டு போகும். அப்ப கர்த்தரின் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய அபிஷேகம் என் மீது இருக்கும் பொழுது, ஆமென், என்னென்ன காரியங்களை எல்லாம் நான் செய்கிறேன் அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவான். வேத புஸ்தகத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. காரணம் என்ன? கர்த்தர் மீது இருந்த நம்பிக்கை. ஆமென். கர்த்தர் அவன் மீது வைத்திருந்த அந்த அபிஷேகம். எந்த காரியத்திற்கும் பயப்படாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த அந்த ஜெயமுள்ள ஒரு ஆமென் ஜெப வாழ்க்கை அவரை ஜெயமுள்ளவனாய் மாற்றினது. அதுபோலதான் சிம்சோன், ஐயா வாழ்க்கை முடிந்தது, இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுதுதான் சிம்சோன் ஜெபிக்கிறார், தேவனே என்னை ஒரு விசை நினைத்தரணும் ஐயா, என்னை ஒரு விசை நினைத்தரணும் ராஜா, நான் உம்மை விட்டு பின்வாங்கி போனது உண்மைதான் ராஜா, ஆனாலும் எனக்கு ஒரு விசை எனக்கு பலனை கொடுங்க ஐயா, ஒரு விசை எனக்கு பலன் கொடுங்க, நான் இன்னும் சுகவாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கவில்லை. ஒரு விசை என்னை நினைத்தரணும் ராஜா, என்னை ஒரே ஒரு விசை நினைத்தரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அந்த தூண்களை அவன் ஆமென் சாய்த்த பொழுது ஆமென் கர்த்தரை அருவருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டு போனாங்க, சிம்சோனும் ஆண்டு போனா. ஆனா ஜெயமுள்ளவனாய் ஆமென் காணப்பட்டான். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய அன்பை விட்டு நீங்க தூர போயிருக்கிறீங்களா? என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படலை, என் வாழ்க்கை கட்டப்படலை, தூர போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு வாங்க, மறுபடி வாங்க. சிம்சோனை அழைத்த தேவன் இன்றைக்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கும் ஆமென் பதில் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஐயா, நான் தகப்பனே, தரிசன கண்களை நான் இழந்து போய் இருக்கிறேன் ஐயா, கர்த்தரை முகமுகமாய் பார்க்கக்கூடிய அந்த தரிசனத்தின் கண்களை நான் இழந்து போய் இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. ஆமென். கர்த்தர் அன்பாய் அழைக்கிறார். நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சிம்சோனை ஆமென் பலப்படுத்தினவர் உங்களையும் பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், உங்களையும் கொண்டு செல்வார். என் சிறு வயது முதல் அவர் என்னுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்குள்ளாக தான் கர்த்தர் என்னை ஆரோக்கியமாய் வைக்கிறார், பாதுகாக்கிறார், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக என்னை கொண்டு போகிறார். ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஸ்மித் விகில்ஸ்வர்த் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்தவர். 1947 ஆண்டுகள்ல தான் அவர் மரித்து போனார். நான் சொல்வது ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது. இப்ப சமீபமாய் வாழ்ந்து மறைந்த ஒரு மனுஷன். ஒரு முறை அவர் ஒரு ஊழியத்தை முடித்து விட்டு மதியான சாப்பாட்டிற்காக ஒரு வீட்டிற்கு போயிருக்கிறார். அவரை அழைத்து கொண்டு போயிருக்கிறார். அழைத்து கொண்டு போன பொழுது அந்த வீட்டில் எஜமானருக்கு முழங்காலுக்கு கீழாக 2 கால்களும் கிடையாது. ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்து கொண்டு அவரை வரவேற்றிருக்கிறார். ஐயா வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்மித் விகில்ஸ்வர்த்துக்குள்ளாக ஒரு காரியம், என்னை வரவேற்கக்கூடிய மனுஷனுக்கு இப்படி கால்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். நாளைக்கு காலையில போயிட்டு உன் காலுக்கு என்ன பண்ண, ஷூவை வாங்கி போடு, நாளைக்கு காலையில என்ன பண்ண, போய் ஷூவை வாங்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட்டு போயிட்டார். இந்த மனுஷனுக்கு ரொம்ப ஒரு வேதனை. அவர் ஜபம்லாம் பண்ணலை, சொல்லிட்டு போயிட்டார், நீ ஷூ வாங்கி போடுன்னு சொல்லி ஜபம் பண்ணிட்டு சாப்பிட்டு போயிட்டார். அப்போ இவருக்கு ஒரே வேதனை, என்னையா ஒரு
ஊழியக்காரன் என்னை வந்து இப்படி பரியாசம் பண்ணிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறார். என்ன ஊழியம் செய்கிறாங்க அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு இரவு ஒரு இரவு படுக்கைக்கு போகும் பொழுது ஒரு சத்தம், என் தாசனாகிய ஸ்மித் விகில்ஸ்வர்த் உனக்கு என்ன சொன்னானோ அதை செய். என் தாசனாகிய ஸ்மித் விகில்ஸ்வர்த் உனக்கு என்ன சொன்னானோ அதை செய். மறுபடி அந்த சத்தம் வந்த உடனே இவர் விடியற் காலையிலே எழுந்து ஒரு ஷூ கடைக்கு போயிட்டார். ஷூ கடைக்கு போயிட்டார். காலையில ஷூ கடை திறக்கிறவன் வந்து என்ன, காலையிலேயே ஒரு பிச்சைக்காரன் வந்து உட்கார்ந்துருக்கிறானேன்னு சொல்லி திறத்திருக்கிறான். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், நான் பிச்சை எடுக்க வரல, இந்த மாதிரி என் காலுக்கு ஷூ வாங்க வந்திருக்கிறேன்னு. அவன் காலையிலேயே பயங்கரமா சிரிச்சுட்டு, உனக்கு தான் 2 காலுமே இல்லையா, நீ ஷூ வாங்க வந்திருக்கிற, என்னை என்ன கெலி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி இருக்கிறார். திட்டின உடனே அந்த மனுஷன், இல்லை நான் ஷூ வாங்கி போட தான் வந்திருக்கிறேன், ஷூ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பிடிச்ச உடனே ஒரு கடையை திறந்து அதுக்கு பின்பதாக உள்ள போயிட்டு, என்னையா ஷூ வேணும், என்ன சைஸ் வேணும் அப்படின்னோடனே 8ஆம் நம்பர் சைஸ் அப்படின்னோடனே அந்த 8ஆம் நம்பர் சைஸை எடுத்து அந்த பெடல் மேலே வச்ச உடனே அவருடைய முழங்கால இருந்து அந்த கால் அப்படி வளர்ந்து அந்த ஷூக்குள்ள போச்சான். நடந்த ஒரு உண்மை சம்பவம், கதெல்லாம் கிடையாது, கட்டுக்கதெல்லாம் கிடையாது, நடந்த சம்பவம். ஆமேன். கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கும் பொழுது, ஆமேன், எனக்கு ஆரோக்கியம், பாதுகாப்பு, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு ஊழியக்காரனாய் ஒரு விசுவாசியாய் நீங்க இருந்தா இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். கர்த்தரின் நம்பிக்கையாய் மாறும் பொழுது உன் கண்கள் திறக்கப்படணும்னு சொன்னா திறக்கப்படணும். அதுதான் வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கை. நீ நொண்டி நடக்கக்கூடாது. உன் கால் உறுதி ஆகட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால நடன்னு சொன்னா நடக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் கர்த்தரின் நம்பிக்கையா இருக்கும் பொழுது கர்த்தரின் வாயின் வார்த்தைகளை என்ன பண்ணுவார்? கனப்படுத்துவார். சொல்லுகிறபடி அவன் சொல்லுகிறபடியே ஆகும். ஆமென். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ, சமுத்திரத்தில் போய் விழு அப்படின்னு சொன்னா அவன் சொன்னபடி ஆகும். எப்பொழுது? நீங்க கர்த்தரை நம்பும் பொழுது உங்க வார்த்தைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். இதுதான் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். கண்களை மூடி செபிக்கலாம்.